எப்பா டேய் கைஸ், நம்ம சென்னையில இருந்து ஒரு 130 கிலோமீட்டருக்குள்ள இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட்டை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். சென்னையிலிருந்து ஒரு 130 கிலோமீட்டர் தள்ளி இருக்க இந்த வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு அடுத்த முறை நீங்க போனீங்க அப்படின்னா அந்த மலைக்கு மேல இருக்க இந்த ஒரு அழகான ஹிடன் ஸ்பாட்டை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அப்படி அந்த மலைக்கு மேல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஐடியா இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்பவே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வள்ளிமலைக்கு போறவங்க நிறைய பேர் இந்த ஒரு இடத்தை மிஸ் பண்ணிடுறீங்க. முருகர் கோவில் இருந்து ஒரு ரைட் சைடு ஒரு வழி போகும். அந்த பக்கமா போனீங்க அப்படின்னா திருப்புகழ் ஆசிரமம் அப்படின்னு ஒரு மேல ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு 30 மினிட்ஸ் நீங்க மலை மேல ட்ரக் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு சும்மா சூப்பரா இருக்கும். மேல போயிட்டீங்க அப்படின்னா அங்க ஒரு பெரிய ஆசிரமம் இருக்கு. சரவண பொய்கை வள்ளிமலை திருப்புகழ் பாடிய சச்சிதானந்த சுவாமியோட ஜீவ சமாதி இருக்கு. அத ஒரு குகைக்குள்ள போய் தான் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடியே சூரியன் காணா சுனை. இந்த இடத்துல தான் வள்ளி அவங்களுடைய காதலனான முருகருக்கு தாகம் எடுக்கும் போது இந்த சுனையில இருந்து தான் தண்ணி எடுத்து கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த சுனையில பாத்தீங்கன்னா சூரிய ஒளி பட்டதே இல்லையா. அங்க இருந்து இன்னும் மேல ஒரு 10 நிமிஷம் ட்ரக் பண்ணி போனீங்க அப்படின்னா வள்ளி தாயார் மஞ்சள் அரித்து குளித்த இடமும் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 2000 வருஷம் ஒரு பழமையான ஒரு சிவன் கோவில் இருக்கு. கஷ்டப்பட்டு ட்ரக் பண்ணி மேல போயிட்டு அந்த சிவனை பார்க்கும்போது சும்மா சூப்பரா இருந்துச்சு. மேல போயிட்டு பாக்குற வியூலாம் சும்மா நேச்சுரலா தரமா இருந்துச்சு. சென்னையில இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் போடுறீங்க அப்படின்னா இது ஒரு தரமான ஸ்பாட் கூட சொல்லுவேன். கைஸ், இந்த ஒரு இடத்துக்கு ஆல்ரெடி நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல எஸ் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் இது வரைக்கும் இந்த இடத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை இப்பவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த வீக்கெண்ட் ட்ரிப்பை இங்க போடுங்க.